இன்னும் ஒரு நாட்கள் தான் இருக்குது வாக்களிக்க. மக்கள் நீங்கள் செல்லக்கூடிய பகுதிகளில் மக்கள் என்ன மாதிரி வரவேற்பு கொடுக்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய கோரிக்கைகள் எப்படி எடுத்து வைக்கிறோம்? நீங்கள் தான் பின்தொடர்ந்து பார்த்துட்டே வரீங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு மக்கள் சார், அவர் மக்கள் இங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் நேரடியாக போகிறோம். நீங்களும் பின்தொடர்ந்து வரீங்க. ஸோ ஒரு 10 வீட்டில் எத்தனை வீடு நீங்கள் பார்க்குறீங்க, அதில் என்ன வித்தியாசம் நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லாரும் முழு மனதாக வரவேற்கிறாங்க. இந்த ஆட்சி மாறணும்னு நினைக்கிறாங்க. இந்த சட்டமன்றம் அதிமுக வெற்றி பெற நினைக்கிறாங்க. தமிழகத்துக்கு ஆட்சிக்கு எடப்பாடியார் முதலமைச்சர் வரணும்னு விரும்புகிறாங்க. அது கண்டிப்பாக நிறைவேறும். தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்கவும் வஞ்சிக்கும் நினைக்கக்கூடியவர்களும் தமிழ்நாடு மக்கள் என்றைக்குமே நான் டேஞ்சர் தான்ட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. நான் என்ன கேட்குறேன், என்டிஏ கூட்டணியில் நம்ம இருக்கிறோம். இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மக்கள் ஏற்றுக்கொண்டதை பற்றி நீ திருப்பி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் மத்திய அரசுக்கிட்ட ஒரு நாளும் இணக்கமாக இருக்க போகிறது இல்லை. 5 ஆண்டு காலம் எடப்பாடியார் 4.25 வருடம் முதலமைச்சராக இருந்தார். மத்திய அரசுக்கிட்ட தேவைகளை கேட்டு தமிழ்நாட்டுக்கு 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்து சாதனை படைத்தார். உங்களால் இந்த 5 ஆண்டு காலம் முடிய போகுது, ஒரு கல்லூரி கொண்டு வர முடியுதா? அப்போ நீ நாட்டு மக்களை பற்றி, நீ மாநில மக்களை பற்றி நீ அக்கறை இல்லை. அக்கறை இருந்தால் மத்திய அரசுகிட்ட தேவைகளை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களை சுபிட்சமாக வைக்கணுன்ற எண்ணம் உனக்கு வரணும். உனக்கு அதில் அக்கறை இல்லை. மத்திய அரசு கொடுக்குற திட்டத்தை கூட நீ மறைச்சி நீ கொடுக்குறதா பேசிகிட்டு இருக்க. அதனால் கண்டிப்பாக இந்த தேர்தலில் மக்கள் சரியான பாடம் உங்களுக்கு திமுக போட்டுவா என்பது மாற்று கருத்து இல்லை. அதிமுகவோட முகமுடி அணிஞ்சு பாஜக வந்து தமிழ்நாட்டை கைப்பற்ற வேண்டியதுன்ட்டு ராகுல் காந்தி நேற்று வந்து பரப்புரையில் குற்றம். சரி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோட கூட்டணி இருந்தாங்க. அப்போது அது வேறு வாயா? 80, 84, 83 தடவை இல்லை கூட்டணி இருக்கும்போது, அடுத்தது நீ 80 வந்து கருணாநிதியோட கூட்டணி போனீங்க. கூட்டணி என்பது காலத்துக்கு ஏற்றாற் போல் சூழ்நிலைக்கத்தான் மாறிக்கொள்வதை தவிர, கம்யூனிஸ்ட் இங்கே இருந்துருக்குது, அங்கே இருக்குது, காங்கிரஸ் இங்கே இருந்திருக்கு, அங்கே இருக்குது, பிஜேபி இங்கே இருந்து அங்கே இருக்குது. இது வந்து மக்கள் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்குறாங்க. நீங்கள் வேணால் அது ஏமாற்றுவோம், பொய் சொல்லி முயற்சிவோம், அது உங்களுக்கு வேலையாக இருக்கலாம். சரி, நீங்கள் திமுக பிஜேபியோட கூட்டணி இருந்து மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்களே, அப்போது அந்த நிலைப்பாடு மாற்றிப்பீங்களா? சார், சற்று சிந்திச்சுக்கணும். மக்கள் நாங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி அவங்க தெளிவாக இருக்காங்க. அதெல்லாம் அவங்க யோசிக்கலை. இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு யார் முதலமைச்சர் வந்தால் நம்ம நல்லா இருப்போம், சட்டம் நல்லா இருக்கும். போதைப்பொருள் கலாச்சாரம் இப்படி கேடு கெட்டு போயிருக்கு. தமிழ்நாட்டில் இன்றைக்கி பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கோயம்பேடு மார்க்கெட்டில் விலைப்பட்டியல் இருக்கும். அவரைக்காய் கிலோ எவ்வளோ, முள்ளங்கி விலை எவ்வளோ, பீட்ரூட் இவ்வளோ, கேரட் இவ்வளோ, இல்லை வெள்ளி விலை எவ்வளோ, தங்க விலை எவ்வளோ, வைரம் விலை எவ்வளோ. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லையும் இந்த மாவட்டத்தில் ஒரு கொலை, இந்த மாவட்டத்தில் வழிப்பறி, இந்த மாவட்டத்தில் கற்பழிப்பு, இதுதான் நடந்துகிட்ருக்கு. தவிர இதுதான் ஒரு சாதனையாக செய்கிற இது கிண்ண சரக்காடு திமுக. அதுக்கு தான் இந்த வார தேர்தலில் அவங்களுக்கு நாட்டு மக்கள் நல்ல பாடம் போட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். 200க்கு 190க்குள்ளே நாங்கள் வெற்றி பெறுவோன்ட்டு முதலமைச்சர் தொடர்ந்து 90 வெற்றி பெறட்டும், அப்புறம் 200க்கு வருவோம். அவர் கடந்த முறை வாங்கின ஓட்டுக்கும் இந்த முறை வாங்கின ஓட்டுக்கும் அதை மட்டும் அவர் பார்க்கட்டும். அவங்க பையன் வாங்கின ஓட்டு இந்த முறை வாங்கின ஓட்டு வித்தியாசம் பார்க்கட்டும். அப்போ எவ்வளோ மக்கள் அவங்கள வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம். அதெல்லாம் நாங்கள் எதுவும் சொல்ல விரும்பல. மக்கள் தீர்ப்புக்கு முன்னாடி நாங்களாம் ஒன்றுமே கிடையாது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதனால் அது மாற்று கருத்து இல்லை. மக்கள் மௌன புரட்சி ஏற்படுத்துகிறாங்க, மௌனமாக இருக்காங்க. புரட்சி எப்போ வரும்னா தேர்தலில் தான் வரும். வெளியே நம்ம எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக புரட்சி ஏற்படும். திமுகவை அடியோடு தூக்கி எறிஞ்சு அதிமுக ஆட்சி வரும். டெல்லியிலிருந்து பாஜக திமுக தமிழ்நாட்டை ஆளை பார்க்குறதுன்ட்டு ராகுல் காந்தி ஒரு பக்கம் சொல்லக்கூடிய நிலையில் நேற்று வந்து டெல்லியோட முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து திமுக முதலமைச்சரோட பரப்புரையில் ஈடுபட்டு இருக்கும்போது இந்த ஒரு சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தி தலைவராக பொறுப்பேற்று இந்தியாவில் அவரால் இன்னும் வளர முடியல. காங்கிரஸ் படிப்படியாக குறைஞ்சி வருது. அவர் முதல்ல அவர் கட்சியை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டோம். அவர் தங்கச்சியை கூட்டின்னு வந்துக்காரு. அப்பவும் கட்சி ஜெயிக்கலை. அப்படி அங்கே ஜெயிக்கிறதா இருந்தால் யார் கேரளாவில் ஜெயிக்கணும்? உன்னை சவுத் இந்தியா தான் உன்னையே காப்பாற்றுது, நார்த் இந்தியா உன்னை காப்பாற்றலை. அதனால் அவர் முதல்ல அவர் கட்சியை வளர்த்து உருவாக்குறது. பிஜேபியோட முதல்ல அவர் இருக்க கரைஞ்சிட்டே வராரு. அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான வேலையை அவர் பார்க்கட்டும். இதே அதிமுக கூட்டணி இருக்கும்போது அது பேசுவாரா? நீ திமுக உங்கள் கூட்டணியே கடைசி வரைக்கும் முடிவாகலை. உங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சி உங்கள் தலைவர்களே ஒவ்வொரு நாளும் ஒரு பேட்டி கொடுத்தாங்க. மணி அவர் இருக்கார் எம்பி, அவர் ஒரு நாள் பேட்டி கடைசி வரைக்கும் திமுக புறக்கணிச்சு தான் பேசினார். இப்போ கூட்டணி சேர்ந்துட்டீங்க. அதனால் சார், அரசியல் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாற்றிக்கொள்ளும் கட்சி அதிமுக இல்லை.
அது திமுகவுக்கு எப்படியோ வெற்றி பெறணும், அவங்களுடைய நோக்கம் அது ஒன்று தான். வெற்றி பெற்றாலும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்கள சுற்றி நல்லா இருக்கணும். மக்களை பற்றி கவலைப்படுறதில்ல அவர். உங்களுக்கு தெரியுமே, இப்போ ஸ்டாலின் வந்து அது நீண்ட காலம் உழைச்சி வந்தார்னு சொல்கிறேன். அவர் பையன் என்ன உழைச்சி வந்தார்? 7 வருஷம் கூட ஆகலை. வரும்போது நான் தொண்டனாக தான் இருப்பேனார். அப்புறம் இளைஞரணி செயலாளர், எம்எல்ஏ ஆனார், அமைச்சர் ஆனார், துணை முதலமைச்சர் ஆகிட்டார். நாளைக்கு முதலமைச்சர். இப்போ அவர் ஸ்டாலினுடைய முழு எண்ணங்கள் எல்லாமே என்னென்னா பையனை முதலமைச்சர் ஆகிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் கனவும் பலிக்காது, அவர் பையன் கனவும் நினைக்காது, மனைவி கனவும் கழிக்காது, அவன் பேரன் கனவும் நினைக்காது. இதுதான் நடக்கும். தொடர்ச்சியாக விஜய் வந்து தமிழ்நாட்டை புரட்டி போட ஒரு அரசியல் களமாக நமக்கு இயக்கம் இருக்கும் அப்படின்ட்டு விஜய் அவர் முதல்ல காலையில் எழுந்து வெளியே வரட்டும், புரட்டி போடாத அவர் பார்க்கட்டும். காலையில் எழுந்து மக்களை சந்திக்கிறதுக்கு வரட்டும். எழுந்து வெளியே வருது 12 மணிக்கு. அப்புறம் எதுக்கு அதை நம்ம அதை பற்றி பேசுவோம்? வரட்டுங்க. அதாவது அரசியலுக்கு வர்றது யார் வேணால் வரலாம், அது தப்புன்னு சொல்லலை. மக்களுக்கான தலைவராக இருக்கணும். மக்களுக்காக நீ கையில் போராட்டங்கள் எடுக்கணும். எல்லாமே நீ மக்கள் நீங்கள் சொல்கிறீங்க 200 கோடி நான் சம்பளம் வாங்கியிருந்தேன், நான் இப்போ வந்து அதெல்லாம் விட்டுட்டு வந்தேன்னு சொல்கிறீங்க, பாராட்டுறேன். அப்போ இதுலேருந்து 1000 கோடி சம்பாதிக்க வந்தியா? நான் கேட்குறேன். 200 கோடி வந்தால் இப்போ 1000 கோடி சம்பாதிக்க வரியா? தப்பான ஒரு முன்னோட்டங்க. மக்களை திசை இருப்பணும். எல்லாம் நீ சொன்ன என் ஆட்சி அப்படி இருக்கு, இப்போ நீ என்ன கொடுத்துருக்க? நான் வந்து அதை தானே சார், நீ வேறு வழி தெரியலன்னு தானே இதுக்கு வர சார். உங்கள் திறமை, உங்கள் கட்சியுடைய திறமை, இதை வச்சு மக்கள்கிட்ட போங்க. மக்கள் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் தான் ஏற்றுக்கொள்ள போகிறோம். மக்கள் இந்த தேர்தல் தெரியும் இல்லையா? எல்லா தேர்தலையும் எல்லா நடிகரும் நிற்கும்போது 2006 விஜயகாந்த் நிற்கும்போது அவரும் அப்படி தான் சொன்னார். ஆனால் அவர் போய் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் தான் 11-24 எம்எல்ஏ வந்தார். இவர் வரட்டும், பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு நாள் தானே, இன்னும் 23ன்றது இன்னும் ரொம்ப தூரத்தில் இல்லை. அதனால் ரிசல்ட்டு தேதி ரொம்ப தூரத்தில் இல்லை. வரட்டும், தேதி வரட்டும். எல்லாம் அதாவது அப்படி வரும்போது பார்த்துருப்போம். ஆனால் மக்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நாங்கள் செல்கின்ற இடமெல்லாம் தாவக்காக்கு பெரிய ஓட்டு என்பது இல்லை. ரசிகராக இருக்கான், அந்த ரசிகர் ஓட்டாக மாறுமா என்பது சந்தேகமாக இருக்குது. அந்த ரசிகர் அவங்க அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. பல பேர் வீட்டில் இப்போ கூட ஒரு வீட்டில் போனால் என் பையன் வேணால் இருந்துட்டு போட்டுங்க, நான் உங்களுக்கு தான் போடுவேன். இப்போ ஒரு அம்மா நீ வந்தது பார்த்துருவான், பாட்டியை கேட்டேன், உங்கள் பேரை தான் சொல்லி, செத்தாலும் நான் ரெட்டலை போட மாட்டேன், அவ்வளோ போல்டாக சொல்கிறேன். இதுதான் இன்றைக்கு அரசியல் சூழல். அதனால் வரட்டும், இன்னும் காலம் அரசியல் தமிழ்நாட்டு மக்களுக்காக சேவை செய்யட்டும், தொடரட்டும். அதிமுக வந்து பாரம்பரியமிக்க ஒரு கட்சி, எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி. எவரும் ஒரு தர்ம தலைவன், கொடைவள்ளல். அவர் எல்லார் மனசுலையும் ஆழமாக கடவுளாக பார்க்குறாங்க. அதனால் அவருடைய ஸ்தானத்துக்கு இனி யாராலையும் வர முடியாது. ஒரு எம்ஜிஆர் தான், ஒரு அம்மா தான். அதனால் அவங்கள பின்தொடர்றது வந்து அவரை மாதிரி வரணும் முயற்சி வேணால் பண்ணுங்க. எம்ஜிஆர் நானுன்றது எல்லோரும் மறந்துடணும். ஒரு எம்ஜிஆர் தான், ஒரு அம்மா தான். ஏன்னா அவர் மாதிரி நீ கேட்குறீங்க, நீ எத்தனை நீ கல்யாண மண்டபம் கட்டி வச்சுருக்க, அதில் ஃப்ரீயாக கொடுக்குறியா? ஜேஎஸ் மண்டபம் கோடம்பாவா குமரங்காலில் இருக்குது, போரூரில் ஒரு மண்டபம் இருக்குது, 3 என்றைக்காவது உங்கள் மண்டபத்தில் ஒரு 10,000 டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பியா சார்? அதுதான் சார், வெளியே பேசுறது ஈஸி, உன்னோட சொந்த விஷயம் வரும், அது நடக்காது. சும்மா அதை வந்து இதெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு வெளிப்படையாக வந்து ஒரு பெம்மை ஏற்படுத்தின்னு படிக்கிறவனு கொடு, அதெல்லாம் வந்து ஃபீல்டு நீங்கள் வந்து ஏன்னா நீ நடிகரானதுலேருந்து சேர்ந்தனால் ஆரம்பத்துலேருந்து செய்கிறாருன்னு ஒரு மனநிலைக்கு வரும். அரசியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செய்கிறனால் எல்லாருக்குமே தெரியுமா அது. அதனால் கண்டிப்பாக இன்னும் பொறுத்து வந்து பார்ப்போம். வெயிட் அண்ட் சி.